ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வீடியோ நம்ம பிரவீன்ராஜ் அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன். அதில் சிக்கிய பிரவீன்ராஜ் உள்ள அத்தனை பேர் வந்துட்டு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் சிக்கிய பிரவீன்ராஜ் அவர் வந்துட்டு ரொம்ப மனசு நொந்து போய் ஒரு வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்காரு. அதை என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப நொந்து போய் சொல்லியிருக்காப்புல. ஆனால் மக்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படி கேட்குறாரு. அதுக்கப்புறம் எவிக்ஷனை நானும் பார்த்தேன். எவிக்ஷன் பார்த்துட்டு சுத்தமாக என்னாலையுமே முடியல. அப்படியே அதையும் பார்த்து அழுது உட்காந்துருக்காப்புல வீட்டில். ஏன்னா இது ஒரு 2 நாள் கழிச்சு தானே நடந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்து ரொம்ப அப்படியே உட்காந்துருக்காப்புல. அழுது கையெல்லாம் ஷிவரிங் ஆகிட்டுருக்கு. அப்படியே ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கார் போல இருக்குது. என்னென்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலையா, இல்லை மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீச் பண்ண முடியலையா, என்ன நம்ம தப்பு பண்ணோன்றதை யோசிச்சுட்டே இருந்தேன். அது எனக்கு ஒன்றுமே இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலரில் வந்துட்டு ஒரு லைட் வச்சு தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த லைட்டு நான் எதுக்காக வச்சு பேசுகிறேன்னா, இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லைட்டிங், ஒரு எஃபெக்ட் கொடுக்குறது. அந்த மாதிரி தான் நான் பிக் பாஸ் சீசன் 9 பார்க்குறேன். எங்கே ஏதோ ஒரு இடத்துல நான் வந்துட்டு அந்த வெளிச்சத்தை இருளடிச்சிட்டனோன்னு பயமாக இருக்குது. அப்படி நான் நினச்சிட்டு வரும்போது உங்களோட அன்பை கொடுத்து என்னை தூக்கி விட்டீங்க. அதுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேர் கால் பண்ணிங்க, மெசேஜ் பண்ணிங்க, டிஎம் பண்ணிங்க, சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து தெரிவிக்க விட்டீங்க. ரொம்ப 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 நன்றி. இது வந்துட்டு ஃபேர் எவிக்ஷனா இல்லை அன்ஃபேர் எவிக்ஷனா அப்படின்றது எனக்கு தெரியாது. இது எனக்குமே வந்துட்டு இன்னும் அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது. என்னால் சொல்ல முடியல. ஆனாலும் நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்த டைமில் நீங்கள் தான் வந்து என்னைய தூக்கி விட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கோடான நன்றியை சொல்லணும். அந்த நன்றி எப்படி சொல்லணும்னா, நிறைய மீடியம்ஸில், ஏன்னா அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும். தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், கன்னடா தெரியும். மாதிரி நிறைய மீடியம்ஸில் உங்களை என்டர்டெயின் பண்ணணும் நான் நடித்து. இது வந்துட்டு கண்டிப்பாக நான் பண்ணுவேன். உங்களுக்காக கண்டிப்பாக நான் காலம்புலாம் வந்துட்டு கடமையோடு இருப்பேன். இது முடிவுன்னு நினச்சேன். பட் உங்கள் லவ்வோட இந்த விஷயங்கள் முடிவு இல்லை, தொடக்கமாக நான் வந்து பார்க்குறேன். ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை. அதே மாதிரி கடவுள் ஒன்று எழுதுறாரு, மக்களை நீங்கள் ஒன்று எழுதிட்டீங்க பார்த்தீங்களா விதியை, அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாப்புல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, முடிஞ்சு போச்சு. பட் இதில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்களோ, தேர் இஸ் எ சான்ஸ் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்து ஆதரையும் பிரவீனையும் உள்ளே விட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஆதரை இல்லைன்னா கூட பிரவீன்ராஜ் திரும்ப ஒரு சான்ஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக ஏதாவது சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட தரமான கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.